இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழ கொட்டையை எப்படி நம்ம விதைப்பு முதல் பிளான்ட்டாக ஆக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 10 பலாப்பழ கொட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பழைய தோட்டத்து மண்ணில் ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரமும் ஒரு கைப்பிடி அளவு தொழு உரமும் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மண்ணை வந்து சொதுன்னு ஃபஸ்ட்டு ஆக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு பலாப்பழ கொட்டையை நம்ம நடவு செஞ்சாச்சு. நான் இன்றைக்கி க்ரோ பேக்கில் நடவு செய்கிறேன். நல்ல கேப் விட்டு நடவு செஞ்சுக்கலாம். இதை நார்மலாக நம்ம வந்துட்டு சின்ன தொட்டியில் கூட நம்ம வந்துட்டு நடவு செய்யலாம். வளர்ந்த பிறகு வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லா கொட்டையும் நம்ம நடவு செஞ்சிட்ட பிறகு அதுக்கு மேலே கொக்கோ பீட்டை போட்டு விட்டுக்கிறேன். ஒரு பேக்குக்கு வந்துட்டு நான் 6 கொட்டை சேர்த்துக்கிறேன். இன்னொரு பேக்கில் ஒரு 4 கொட்டை சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சிட்ட பிறகு தண்ணி வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு வேளை ஊற்றினாலே போதும். நல்லா தாராளமாக ஊற்றி விடணும். மண் காயக்கூடாது. ஸோ நல்லா தாராளமாக ஊற்றி விடுங்க. இப்போ 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு முளைவிட ஆரம்பிச்சிடுச்சு. ஜெர்மினேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக ஜெர்மினேட் பண்ணுறணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பலாப்பழ கொட்டி எடுத்து தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு செஞ்சிங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நாளில் ஜெர்மினேட் ஆகிடும். ஆனால் நம்ம அதை செய்யாமல் டைரெக்டாக தான் நடவு செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு 15 நாள் ஆச்சு. இப்போ 28வது நாள் அப்டேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இலை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இலையே வந்துட்டு நல்ல ஒரு திக்காக இருக்கும். பலாப்பழம் இலை வந்து நல்லா திக்காக இருக்கும். வந்திருக்கு. அதுக்கடுத்தது நம்ம போட்ட 10 விதையில் கண்டிப்பாக 7 விதை வந்து முளைச்சி வந்துருச்சு. இப்போ இது வந்துட்டு 35வது நாள் அப்டேட்டு. 35வது நாள் அப்டேட்டில் வந்துட்டு 2வது இலை ஒரு சிலதில் வந்துருச்சு. ஒரு சிலதில் ஒரே இலையில் தான் இருக்குது. வெயிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில்லையே இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நடவு செஞ்ச முதல் நாள்லேருந்து வெயிலில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பழங் விதைகள் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் இருந்தால் நல்ல ஒரு சத்தாக வளர ஆரம்பிக்கும். இப்போ 46வது நாளில் வந்துட்டு 2 இலை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு சில செடியில். மீதி இருக்கிற செடியெலாம் இப்போ தான் வந்துட்டு ஒரு இலை விட ஆரம்பிச்சிருக்கு. அது ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65வது நாளில் வந்து 3 இலை வந்துருச்சு. இதை 100வது நாள் ஆன பிறகு தான் நம்ம வந்து வேறு தொட்டியில் நடவு செய்யும். சிங்கிள் பிளான்ட்டாக நம்ம வந்து வேறு ஒரு பெரிய தொட்டியில் நடவு செய்யும்.